நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் கேரட் மசாலா பிரெட். இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம வந்து கேரட்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பிரெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மிளகாய் தூள் வேறு ஆட் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை சேர்க்க தேவையில்லை, மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் கேரட், 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன் கேரட் சீவுறதுல, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர வரைக்கும் அதை நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதில் நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். கடைசியாக நறுக்குன மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா ப்ரெட்டுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பேன் அப்படி இல்லைன்னா தவா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ப்ரெட்டை வச்சு 2 சைடும் பட்டரில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ரெட் டோஸ்ட்டும் ரெடியாக இருக்குது, மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ மசாலா ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு கேரட் மசாலா வேணுமோ அதை எடுத்து ப்ரெட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரியே 2 ப்ரெட்டையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கெச்சப் போட்டு அதுக்கு மேலே இந்த மசாலாவை வைக்கலாம், அப்போயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கெச்சப் வந்து நீங்கள் தனியாக சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம சூப்பரான மசாலா ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. கேரட்லாம் போட்டிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கேரட் கூடவே நீங்கள் வேணும்னா கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.